பிரைஸ் தி லார்ட். நியாய பிரமாணத்தின் காலத்துல, அதாவது மோசையின் காலத்துல இல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் ஆசரிப்பு கூடாரத்துல போயிட்டு ஆசாரியன் என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் மற்றவங்களுடைய பாவத்திற்காகவும் ரத்தத்தை அங்க கொடுத்து, ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ அல்லது குருவி பறவைகளுடைய ரத்தத்தை அங்க கொடுத்து, அதாவது பலி கொடுத்துட்டு பாவ நிவர்த்தி செய்து கொண்டு வருவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப சிலுவையில் அறைந்துட்டாரோ அந்த மாதிரி நமக்காக யாராவது ஒருத்தர் போய் பலி செலுத்தி ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏசப்பா ஒரே தரம் சிலுவையில ரத்தம் சிந்திட்டார். அது மட்டும் அல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல பிதாவினிடத்துல நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாத நித்திய ஆசாரியராய் இருக்கிறார். அதுதான் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக அவர் பிதாவினிடத்துல ஒவ்வொரு நாளும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நாம கெட்டு போயிடக்கூடாது, நாம மரணத்தை பாத்திரக்கூடாது, மரணத்தை அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டே இருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார், நம்ம ரட்சிக்கப்படணும் என்பதற்காக. ஏன் இந்த சத்தியங்களை இந்த காலங்களில் நம்ம அதிகமாய் தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டதனுடைய காரணமே என்ன அப்படின்னா, நாம கெட்டு போயிடக்கூடாது, நாம அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காக, நாம ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான். ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்க நிர்விசாரமா இருந்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் அண்டை திரும்புங்க, மனம் திரும்பி அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ரட்சிப்பை பெறுவதற்கு நம்மை பாத்திரவான்களாய் கர்த்தர் மாட்டுகிறார். அதனால கர்த்தரிடத்துல வாருங்க. நித்திய பிரதான ஆசாரியர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். God bless you all.